இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்டியாக, ஈஸியாக, ஹெல்த்தியாக, ஃபில்லிங்காக ஒரு ட்ரிங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் நான் ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கஸ்டர்ட் பவுடரில் அரை கப் அளவு பால் ஊற்றிட்டு எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே ஒரு 10லேருந்து 15 பாதாமும் நல்லா சுடு தண்ணி வச்சு ஊற போட்டு வச்சுக்கலாம். அது கூடயே ஒரு 7-8 டேட்ஸும் எடுத்துக்கலாம். டேட்ஸும் உங்களோட இனிப்பு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் அதிகமாக சர்க்கரை யூஸ் பண்ண போகிறது கிடையாது, டேட்ஸோட இனிப்பு தான். ஸோ இதுலேயும் ஒரு அரை கப் அளவு சூடான பால் ஊற்றி இதையும் ஒரு 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சிடலாம். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஊற வச்சா பாதாமோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு பாதாமை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நம்ம ஊற வச்சு டேட்ஸ் இருக்குல்ல, அதையும் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவு பால் எடுத்திருக்கேன், நல்லா கட்டியான பால் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாலை கெட்டி இல்லாமல் தண்ணி மாதிரி கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் கஸ்டர்ட் பவுடர்லாம் ஆட் பண்ணி நல்லா கட்டியாயிரும். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த டேட்ஸும் நட்ஸும் நம்ம அரைச்சி எடுத்தோம் இல்லையா, அந்த மிக்சர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணதுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா மட்டும் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வரும், அவ்வளோதான். இப்போ நம்ம 15 to 20 மினிட்ஸ் குக் பண்ணி எடுக்கும்போது இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் வந்துடும், கொஞ்சம் கட்டியான மாதிரி இருக்கும். இது நல்லா ரூம் டெம்பரேச்சர்லேயே ஆற விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுங்க. நோம்பு திறக்கிறதுக்கு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாடி எடுத்துகிட்டு ஹலீம் சீட்ஸோ சப்ஜா சீட்ஸோ இல்லை ஏதாவது நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.